பிரைஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கடன் சுமை நீங்க இந்த ஒரு பைபிள் வசனம் போதும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கடன்கிற ஒரு பாரம் வரும்போது மனசுல நிம்மதி இருக்காது. எனி டைம் கவலையோட தான் இருப்போம். இப்படி இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க கடன் சுமை நீங்க இந்த ஒரு பைபிள் வசனம் போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பைபிள்ல சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குடைப்படாது. ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசிச்சு, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில கடன்கிற ஒரு சுமை இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட இருந்தாலும், ஆண்டவரை தேடி ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து அவரையே விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமீன், ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற ஒரு சுமை நீங்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொண்டவர்களா இருக்கணும், நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். இப்படி நம்ம நம்பிக்கை உடையவர்களா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் சுமைங்கிற பாரம் நீங்கி போகும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண்முனை காண்பிக்கிறாரு. அவங்க நேம் வந்து சந்தியா. சந்தியா, உங்க வாழ்க்கையில கடன்கிற ஒரு பாரம் பெருகினது நிமித்தமாக உங்க கடன் சுமையை நினைச்சு அனுதினமும் ராத்திரி வேளையில நீங்க அழுது புலம்புறீங்கல்ல, என்னைக்குப்பா இந்த கடன் பாரம் என்கிட்ட இருந்து நீங்கி போகும், இந்த கடன்ல இருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறார்கள்ல, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற ஒரு பாரம், கடன்கிற சுமை கண்டிப்பா நீங்கி போகும். அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெருகத்தக்கதான வழி வாசல ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில திறந்து தர போறாரு. நீங்க அதுக்கு அவரை நம்பினா மட்டும் போதும். கர்த்தரை நம்புகிறவர்களோ நித்திய காலமா செழிப்பார். நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மீது விசுவாசமா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறி போகும். இது பர்டிகுலரா ஒரு நபருக்கு இல்லைங்க, மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் உங்களுக்குரியது இந்த வாக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமை மாறி கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அது மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, அவங்க வாழ்க்கையில கடன்கிற ஒரு சுமை மாறாதா, கடன் பாரம் மாறாதா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கூட காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா இந்த ஒரு பைபிள் வசனம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தை அவங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமை மாறி போகும். கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.